पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சஹஸ்ரநாமத்தில் 562வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொல்லிக்கட்டை ஒன்றும் அதில் நெருப்பை ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போங்க, இல்லை எதுக்கு தீவெட்டி கோயில் அந்த தீவெட்டி இப்படி பிடிக்கிறாரு பாருங்க, அந்த தீவெட்டி பிடிக்கிறச்சே ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, நெருப்பு இப்படி மேல் நோக்கி எரியும். அந்த தீவெட்டி இப்படி கீழே சாச்சான்னாகும், மறுபடியும் நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும். தீவெட்டி இப்படி சைடில் ஹரிசாண்டலாக போடுங்க, அப்பொழுதும் ஜுவாலை மேல் நோக்கி தான் எரியும். அது நெருப்பினுடைய சுடருக்கு உள்ள தனித்ததொரு தன்மை. பிரசித்த மூர்த்வஜ்வலனம் ஹவிர்புஜா. மாகன்னு சம்ஸ்கிருதத்துடைய பெரிய கவி சிசுபாலவதமிழ காப்பியத்தை எழுதியிருக்கார். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டு. சான்ஸ்கிரிட் போய்ட்டில் உபமா சிமிலி கொடுக்குறதுனா காளிதாஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். ஒன்று இது எதை போல் இருக்கும், உமானம் கொடுக்கணும் இல்லையோ, அது காளிதாசன் தான் பெஸ்ட்டு. அதாவது உமானம் கொடுத்தா நமக்கு புரியும். அஜன் இளவரசன் தூங்கப்படுக்கிறான், தூக்கம் வரல, ரொம்ப நாள் கண்ணில் தூக்கமே வரல. அது எப்படி போல் இருந்ததுன்னு அவன் சொல்கிறான். நீண்ட நேரத்துக்கு பிறகு தூக்கம் அவன் கண்களை பிடித்து கொண்டது. எதை போல் கணவன் மனசில் உள்ள எண்ணம் என்னன்னு தெரியல, ஏதோ தீட்டுட்டோம் படுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பாவம் தெரிந்து கொள்ளாத மனைவி அவன் கண் முன்னாடி வருவதற்கு தயங்கி 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 மெல்ல வருவது போல் அஜனுக்கு தூக்கம் கண்ணுக்கிட்ட மெல்ல வந்ததுங்கிறான். எவ்வளோ அழகாக ஒரு உபமானம் கொடுக்குறான். காளிதாசன் தான் உபமானம் கொடுப்பதிலே ஒப்பற்றவன்னு சொல்கிறாங்க. உபமா காளிதாசஸ்ய. ஆழ்ந்த அர்த்தங்களை சொல்லக்கூடிய கவிதை பாரவிங்கிற கவிகின்ற இருக்குவான். பாரவேக அர்த்த கௌரவம். தண்டின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இனிய சொற்களை தொடுப்பார், சொல்நடை அழகாக இருக்கும். தண்டினா பதலாளித்யம். இந்த மூன்றும் யாற்ற இருக்கும்னா மாகன்ற மாக கவி உபமானம்னா கொடுப்பான், நல்ல நல்ல சொற்களையும் போடுவான், நல்ல ஆழ்ந்த கருத்துக்களையும் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. இந்த மாகனுடைய ஃபாலோவர் ஃபேனு போல் இருக்குது. மாகனுக்கு நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாருங்கிறாங்க. எப்படியான்னு போட்டோம். அந்த மாகன் சொல்கிறான், துவாரகையில் ஒரு நாள் கண்ணபிரான் உட்காந்துச்சு, வானத்திலிருந்து நாரதர் வரார்.
சிசுபாலனுடைய அட்டுழியம் தாங்கல அவனை அழிக்கணும் பிரார்த்திக்கிறதுக்காக தேவர்கள் சார்பில் வரார். அப்படி நாரதர் இறங்கி வரிசை தூரக்கிருந்து பார்க்குறான் கிருஷ்ணன். நாரதரை கிருஷ்ணன் பார்த்தான்னு கவிஞர் சொல்லிட்டார் நமக்கு. ஆனால் நாரதரை இன்னும் கிருஷ்ணன் நாரதர் என்று உணர்ந்து கொள்ளல. நமக்கு கவிஞன் தகவல் கொடுத்துட்டான். கிருஷ்ணனை பொறுத்தவரையிலும் யாரோ இறங்குறாங்க, ஒரு ஒளி வெள்ளம் இறங்கிறது. இது யாராக இருக்கும், அக்னியாக இருக்குமோ என்று ஒருமுறை எண்ணினான் நாரதன், எண்ணினான் கண்ணன். ஆனால் இருக்காது, ஏன்னா அது கீழே இறங்கிறது ஒளி. அக்னியின் ஒளி மேல் நோக்கியே போகும். பிரசித்த மூர்த்வஜ்வலனம் ஹவிர்புஜா என்று, இது நெருப்பு இல்லை தீ அல்ல என்று உணர்ந்தான் கண்ணன் என்கிறான் மாகன் கவி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? ஊர்த்வஜால மேல் நோக்கி எறிவது என்பது அக்னிக்கு ஒரு வழக்கம். ஆனால் அந்த அக்னியைப் போல திருவேங்கடமுடையான், அவனுடைய பெருமை எப்பொழுதும் மேல் நோக்கி தான் இருக்கும். இது என்னங்க பெரிய விஷயம்? திருவேங்கடம் அக்னி இல்லை, இருந்தாலும் அக்னி என்ன பண்ணும்? பொருட்களை தூய்மைப்படுத்தும். அக்னியில் காண்பிச்சிட்டா பொருள் தூய்மையாயிடும். எங்கே சுவாமி கொண்டு போகாத இடத்துக்கு கொண்டு போன பாத்திரம் அப்படின்னா காய்லான் கடையில் போட்டு நெருப்பில் காமிச்சிட்டு வாங்குவாங்க, அது தூய்மையாயிடும். ஒன்று அதே டவுட் ஆகிடுதா, சீதாதேவி நெருப்பில் குளித்து நான் உண்மையான பதிவிரதைன்னு காண்பிச்சா தூய்வளாயிட்டா. நம்மளாம் அப்படி நெருப்பில் கை வேணால் வைக்க முடியுமா? ஏன் டவுட் பண்ணுற? அப்படியே தான் நல்லா தான் பண்ண முடியும். ஆனால் இந்த தூய்மையற்ற பொருளுக்கு தூய்மையை தரக்கூடியவன் அக்னி. அதனால் அவனுக்கு ஜுவாலை எப்பொழுதும் மேல் நோக்கி தான் கீழே வராது. ஆனால் அந்த அக்னிக்கு அந்த தன்மையை கொடுத்த அக்னி யார்? என்னப்பன் திருவேங்கடமுடையான். அவனுக்கு ஜுவாலை கீழே வருமா அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அதனால் அவனுக்கு என்ன திருநாமம்? நாரதர் சொல்கிறார் ஊர்த்வஜ்வாலன் என்று பெயர். தூய்மை தரக்கூடியவனாய் மேல் நோக்கி சுடர்விடக்கூடியவனான அக்னிக்கு அந்த தன்மையை கொடுத்தவன் அவன்தான். அக்னிக்கு பாவகன் என்பதாக சமஸ்கிருதத்தில் ஒரு பெயர், தூய்மையை தருபவன் என்று பெயர். ஆனால் அக்னிக்கு அந்த தன்மை, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை கொடுத்தது யார்? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தருர்தரகம். இந்த பொருள் இப்படி இருக்க வேண்டும் என்று சங்கல்பிப்பது கிருஷ்ணன். நெருப்பு சுட வேண்டும் என்று அவன் சங்கல்பித்தான், நெருப்பு சுடுறது. பிரகலாதனை தூக்கி ஹிரண்யேசிம் நெருப்பில் போட்டான், அது சுடலை. ஏன்னா அப்போ சொல்லிட்டான் பகவான், வித்ரா யுவர் பவர் அப்படி விட்டான். நெருப்பு சுடக்கூடாது அப்படி விட்டான். புரியுறதா? கண்ணபிரான் சொன்னாலும் நெருப்பு சுடாது. கண்ணபிரான் மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னா நெருப்பு சுடாது. அப்புறம் அதனால் நெருப்புக்கு நெருப்பாக இருக்கிற தன்மை, அது மேல் நோக்கி சுடர்விடும் தன்மையை கொடுத்தவன் தான் கண்ணபிரான் திருவேங்கடமுடையான் என்று. ஆனால் அவன் ஏன் ஊர்த்வஜ்வாலனாக இருக்க மாட்டான்? அதில் ஒரு அதிசயம் இருக்கா? இல்லையே. ஏன்னா அவன் பேரை சொன்னாலே தூய்மையாயிடுறான். ஆமாம், அஜாமிளன்னு ஒருத்தர் இருந்தான், உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கதையை. நல்ல மனுஷன், வேதம் படித்த குலத்தில் பிறந்தவன். காட்டில் போய் சமித்தி ஹோமத்துக்காக கொண்டு வர போனான். அங்கே ஒரு வேட்டு வச்சு பார்த்தான், பேரழகி, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருந்தா. அவள்கிட்ட மயங்கி போனான். அவளுக்கு இவனை பிடிச்சி போச்சு, இளைஞனாக இருக்கான் நன்னான்னு. என்னோடய எங்கேயும் இருந்துருன்ட்டா. அவளோட கூட இருந்தான். அந்த தன்மையை ஒழித்தான். நன்னா புலால் சாப்பிட்டான். நல்லா அவளோட கொண்டு சாராயம் குடித்தான். ஆகையினால ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்தான். அக்ரஹாரத்தை மறந்தான், வேதத்தை மறந்தான், தன் தர்மத்தை மறந்தான். பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அவங்களாம் அடித்து பிடிச்சி அவனுக்கு பிள்ளைகளும் பிறந்து கொடுத்து வயசாகிடுது. வயசாகாமல் இருக்குமா சுவாமி? ஆயிடுச்சு. அவன் 80 வயசு. இப்போது கடைசி பிள்ளை நாராயணன், அவங்ககிட்ட ரொம்ப உயிரை வச்சுருந்தான். எத்தனை பாவம் பண்ணியிருக்கான். அந்தணர் குலத்தில் பிறந்து அந்தணருடைய வேதத்தை விட்டு புலால் உண்டு குடித்து இன்னொருத்தர் மனைவியான வேட்டு வச்சு மணர்ந்து அவளோட பிள்ளை பெற்று, இந்த பாவம் இவ்வளவு லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. இதில் சிலது நாம் கூட பண்ணலை போல் இருக்கு. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட அஜாமிளன் அவனை யமலோகத்தில் கொண்டு போய் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ரெடியாக யமபட்டர்கள் வந்துட்டார்கள்.
அப்போ இவனை அறியாமல் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் முடிச்சுடுத்து. அது ஏதோ வருமா மரண பயம். அப்போ அவனுக்கு ஆசை வந்தது தன் பிள்ளையை பார்க்கணும் கடைசி சமயத்தில். அதில் ஜுகாவ நாராயண நாமகம் சுதம் என்கிறார் பட்டத்திரிகள் நாராயணத்தில். தன்னுடைய பிள்ளை நாராயணன் கூட நாராயணா வா அவனை பார்க்கணுன்னு ஆசை. அதுப்பா மூக்கு செலிசி தின்றுச்சு 2,500 போட்டு விளையாடுற பிள்ளை அவனை நினச்சி தான் நாராயணன் கூட்டான். அந்த நாராயணான்னு இறக்கும் திறவாயில் அவன் சொன்னவாறே ஆஜராயிட்டாங்க. யார்? விஷ்ணுலோகத்து தூதர்கள் நம்பாளுது. யமபட்டர்கள் சொன்னார், எங்காளியாய் அவன் பாவம் பண்ணுறக்கா எங்கள் ஊருக்கு வரணும். இல்லை அந்த பாவத்துக்கெல்லாம் கழுவாய் பிராயசித்தம் பண்ணிட்டான் நாராயணன்னு சொல்லிட்டான், அதெல்லாம் எங்கள் ஊருக்கு வர வேண்டுங்கிற அவர். இப்படி அந்த ஆளை எந்த ஊருக்கு அழிச்சிட்டு போகிறது சண்டை வந்துடுச்சு. யமபட்டர்கள் உடனே செல் எடுத்து யமனுக்கு ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் வந்தால் விஷ்ணு தூதர்கள் வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, எங்கள் வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நாம் என்ன பண்ணுறதுன்னா. யமன் கேட்டால் யார்? விஷ்ணு தூதர்களா? ஐயோ ஓடி வந்துடுங்கன்றான். அப்போ இருக்காது நீ, அவர்களுக்கு தான் பவர். அப்பேற்பட்ட பவர் எதனால் வந்தது? நாராயணங்கிற நாமத்தை சொன்னதுனால. அந்த நாமத்தை சொல்லல பாவம் நோக்க போயிடுது. அப்படி பாவத்தை போக்கடிக்கக்கூடிய திருநாமத்தையுடைய நாராயணன் பாவத்தை போக்கடிக்கக்கூடிய அக்னிக்கே அந்த சக்தியை கொடுத்தவன் என்றால், அக்னியே மேலெழுந்து எரிவான் என்றால், மேல் நோக்கிய சுடரை உடையவனாக இருந்தால் பகவான் ஆகிற அக்னியும் அப்படித்தான் இருப்பான். அதனால் பகவானுக்கு ஊர்த்வஜால்ங்கிற திருநாமம். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. ஊர்த்வஜ்வால இதி க்யாதः பாவகः பாவகோஸ்ய யः ஊர்த்வஜ்வால இதி க்யாதிः கதம் தஸ்ய ந யுஜ்யதே. ஊர்த்வஜ்வாலாய நமஹ. தீவட்டியை தலைகீடாக பிடித்தாலும் அனநோல் மேல் நோக்கிய சுடருடன் இருப்பான். தூய்மை தரு தீ அதற்கும் தூய்மை ஊர்த்வஜ்வாலனாக இருப்பதில் அதிசயம் உண்டு. ஆகையினால் ஊர்த்வஜாலனை வணங்குங்கள். எங்கே மறுபடியும் ஜெபிங்கள். ஊர்த்வஜ்வாலாய நமஹ. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.